இந்த ப்ரூ கம்பெனிக்காரன் இதை வந்து கோல்டு காஃபின்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்கான். பட் இது ஒரு உருட்டு ப்ராடக்ட். ஏன்னா இதில் காஃபி கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 0.62% தான் ஆட் பண்ணியிருக்கான். ஸோ கால்குலேட் பண்ணிப்பா, இது ஒரு 180 ml பேக்கெட். இதில் 0.62%னா 1.1 கிராம்ஸ் வரும். ஸோ மக்களே, இதுதான் அந்த 1.1 கிராம்ஸ் ஆஃப் காஃபி பவுடர். ஆனால் இவன் ப்ராடக்ட் ஃப்ரண்ட்டில் பாருங்களேன், ஒரே காப்பி கொட்டை படமாக தான் போட்டு வச்சுருக்கான். பின்னாடியுமே என்ன எழுதியிருக்கான்னா மேடு வித் டேஸ்டி காஃபி அண்ட் மில்க்னு போட்டிருக்கான். இந்த ப்ராடக்டை குடிச்சிங்கன்னா காஃபி குடித்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு 1.1 கிராம் காஃபி ஆட் பண்ணால் காஃபி டேஸ்ட் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அதனால இவன் என்ன பண்ணியிருக்கான்னா காஃபி ஃப்ளேவர் சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணி தான் இந்த காஃபி டேஸ்ட்டையே கொண்டு வரான். என்ன கேட்டால் இதை வந்து காஃபின்னு வந்து சொல்லவே கூடாது, அது இவனுக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால கீழே வந்து சின்னதாக ஃப்ளேவர்ட் மில்க்னு எழுதியிருக்கான். ஸோ ஃபுட் கம்பெனிஸ் இந்த மாதிரி சீப்பான மார்க்கெட்டிங் ட்ரிக் யூஸ் பண்ணி நம்மளை வந்து ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. நாம தான் வந்து உஷாராக இருக்கணும். நீங்கள் ஒரு ப்ராடக்டை வாங்கும் போது முன்னாடி மட்டும் பார்த்து வாங்காமல் இன்க்ரீடியன்ஸும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க.